ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி மிளகா பறிக்கலான்னு தோட்டத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா எனக்கே ஒரே ஆச்சரியம். என்னடா அது இவ்வளோ மிளகாயா அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் வெறும் கொத்து கொத்தாக மிளகாய் தொங்குதுங்க. ஆனால் ஒரே ஒரு செடி தாங்க. ஒரு செடியில் இவ்வளோ மிளகாயா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செடி வச்சுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இது மாதிரி காய்ச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பறிக்க பறிக்க அது பட்டிக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த மிளகாய் காரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இவ்வளோ மிளகாய் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இதை நான் மோர் மிளகாய் போட்டு வறுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு. மோர் மிளகாய்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இந்த மிளகாய். ஃபைனலாக எனக்கு இவ்வளோ மிளகாய் கிடச்சிச்சிங்க ஒரே செடியில். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் வெயிட் போட்டு பார்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு போனேன். எங்கள் வீட்டு குட்டி தெராசில் வெயிட் போட்டு பார்க்கலான்னு வெயிட் போட்டதுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருந்துச்சுங்க.